கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடி நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துரை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்துள்ளோம். அதிகாலை வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக இணைந்திருங்கள். இந்த நாளிலும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் இன்னும் என்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 36, 37 ஆகிய வசனங்கள். இதோ, இன்றைய தினம் நாங்கள் அடிமைகளாயிருக்கிறோம். இதோ, பலனையும் நன்மையையும் அனுபவிக்கும்படி நீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த இந்த தேசத்தில் தானே நாங்கள் அடிமைகளாயிருக்கிறோம். அதன் வருமானம் எங்கள் பாவங்களின் நிமித்தம் நீர் எங்கள் மேல் வைத்த ராஜாக்களுக்கு திரளாய் போகிறது. அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானபடியே எங்கள் சரீரங்களையும் எங்கள் மிருக ஜீவன்களையும் ஆளுகிறார்கள். நாங்கள் மகா இக்கட்டில் அகப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையிலே 24 மணி நேரம் தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்துதான் வாழ்றோமா என்பதை மாத்திரம் கொஞ்சம் ஆழமா தியானிக்கணும், ஆழமா யோசிக்கணும். நம்ம எங்கெல்லாம் சர்ச்சுக்கு போறோமோ, எந்தெந்த செய்திலாம் நம்ம கேட்கிறோமோ, எல்லா செய்திலுமே பரிசுத்தவான்கள் பேசும்போது, மேய்ப்பெண் பேசும்போது, ஊழியக்காரங்க பேசும்போது வாக்குத்தத்தம் பேசுவாங்க, ஆசீர்வாதமான செய்தி பேசுவாங்க, தீர்க்கதரிசனமான செய்தி பேசுவாங்க, கட்டளைக்கு கீழ்ப்படியணும், கற்பனை கை கொள்ளணும், பரிசுத்தமா வாழணும், எல்லாமே நமக்கு கற்று தருவாங்க. அந்த வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படிந்தோமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்தால் நலமா இருக்கும். இதை ஏன் நம்ம முதல்ல சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, என் வாழ்க்கையிலே நான் கடன்ல பல லட்சங்கள், கிட்டத்தட்ட ஒரு 55 லட்சம் கிட்ட கடன்ல கஷ்டப்பட்ட ஒரு நபர். அதனால கடன் பிரச்சனை அப்படின்னா நல்லா தெரியும். வியாதியில படுத்திருக்கேன். வியாதி வந்தா வீட்டுல எவ்வளவு நஷ்டம் வரும், எவ்வளவு பிரச்சனை வரும், எவ்வளவு காரியம், அதையும் நான் நேரடியா பார்த்திருக்கேன். நம்ம கையில ₹1 இல்லை அப்படின்னா சொந்தக்காரங்களாம் நம்மளை தள்ளிடுவாங்க. அதையும் நான் நேரடியா பார்த்திருக்கேன். அதே நேரத்துல கடன்ல கஷ்டப்பட்டாச்சு அப்படின்னா தேவையில்லாமல் நிந்தைகள், அவமானங்கள், தேவையில்லாத வார்த்தைகள், இப்படி என்னோட வாழ்க்கையில் இதையும் நான் பார்த்திருக்கேன். கடன்ல கஷ்டப்படும் போது சொந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு போயிட்டேன். நஷ்டத்துல வீடை வித்து, நகையை வித்து, வியாபார நஷ்டம், சொந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு போயிட்டேன். சொந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் பைபிள் ஆழமா வாசிக்க தேவன் கிருபை கொடுத்தார். கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது விக்கிரத்துக்கு, மாந்திரியத்துக்கு ஒரு மனுஷனை நம்பி என்னோட வாழ்க்கையில நான் என் கையினால 13 லட்சம் கிட்ட கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் கிட்ட கொடுத்துருக்கேன். அந்த 8 வருஷம் அந்த 13 லட்சமும் ஒரே மனுஷன் வாங்கியிருக்கான். மாந்திரியம் பண்ணி வாங்கிட்டே இருந்தான். ஒரு மனுஷன் விக்கிரத்துக்கு அடிமையா இருந்தால் சொந்த தேசத்தை விட்டு வேற தேசத்தை துரத்துக்கு வீசிடுவாராம். சாபத்துக்குள்ள சிக்கி கொள்வான். என் வாழ்க்கையில நான் அதை அனுபவிச்சிருக்கேன். இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, வருமானம் எங்கள் பாவங்களின் நிமித்தம் நீர் எங்கள் மேல் வைத்த ராஜாக்களுக்கு திரளாக போகிறது. வருமானம் வருது, ஆனா இன்னொரு பக்கம் அப்படியே போயிருது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10,000 சம்பளம்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் வீக்ல 10,000 சேலரி வாங்குறாங்க.
சேலரி வாங்கின உடனே யார் யார்கிட்ட கொடுக்கணும், யார் யார்கிட்ட வாங்கியிருக்கோம் அவங்களுக்கு தெரியும். அந்த பணம் ஃபுல்லா அங்க போயிடும். சில குடும்பத்திலே அதிக வட்டிக்கு வாங்கியிருப்பாங்க, அவங்கள்ட்ட பணம் போயிடும். வீட்டுக்கு வரும்போது பார்த்தா கையில பணம் எல்லாம் வருவாங்க. இப்படி நிறைய காரியங்கள் உண்டு. இன்னைக்குள்ள வசனத்தை நம்ம கொஞ்சம் தியானிப்போம். அது நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம எங்க தடுமாற்றம் இருக்கும், எங்க கர்த்தரை விட்டு நம்ம தள்ளி போறோம், அதை நம்ம கொஞ்சம் யோசிக்க முடியும். இதோ இன்றைய தினம். அப்ப இந்த செய்தி என்னைக்கு அப்படின்னா இன்றைய தினம், டுடே, இன்னைக்கு. இதோ இன்றைய தினம் நாங்கள் அடிமைகளாயிருக்கிறோம். இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது சில குடும்பத்துல நீங்களே யோசிப்பீங்க, ஆமா பிரதர், நாங்களும் அடிமையா தான் இருக்கோம். வேலைக்கு போற இடத்துல அங்கேயும் பாடப்படுத்துறாங்க, வீட்டுல வந்தா மாமியார் பாடப்படுத்துறாங்க, இல்ல புருஷன் பாடப்படுத்துறாங்க, சில வீட்டுல பிள்ளைகள் கூட பாடப்படுத்துது. பணம் வருது, அது ஃபுல்லா அப்படியே வெளியில போயிருது. அடிமையா இருக்கிறோம். இதோ இன்றைய தினம் நாங்கள் அடிமைகளாய் இருக்கிறோம். அடிமைகளாய். அப்ப சில குடும்பத்திலே அடிமையாவே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையில சந்தோஷம் அப்படின்னா ஒண்ணு இருக்காது, சமாதானம் அப்படின்னா இருக்காது, நிம்மதி அப்படின்னா இருக்காது, மன மகிழ்ச்சி அப்படின்னா இருக்காது. ஆனா வீட்டுல பார்த்தா 6 பேர் இருப்பாங்க, 8 பேர் இருப்பாங்க. ஒரு பக்கம் பார்த்தா ஒயின் ஷாப்புக்கு போயிட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தா கஞ்சாவுக்கு போயிட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்தா சிகரெட் பழக்கம், புகையிலை, தவறான தொடர்பு, விக்கிரகத்துக்கு, இப்படி பணம் எங்கேயாவது வேஸ்டா போய்கிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தா ஃபைனான்ஸ், யார்கிட்டயோ பணம் வாங்கியிருப்பாங்க அதிக வட்டிக்கு, அவங்கள்ட்ட திரளா போயிட்டு இருக்கும். இது எல்லாம் எதுக்கு? இதெல்லாம் எப்படி வெளியில போகுது, ஏன் வெளியில போகுது அப்படி சொல்லி கொஞ்சம் ஆழமா போய் பார்த்தா, கர்த்தருடைய பிள்ளைகள் 7 நாளும் நம்ம கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறோமா? இதை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா காலைல தூங்கி எந்திரிச்ச உடனே லேட்டா எந்திரிச்சிருவாங்க, டைம் ஆயிரும், பிள்ளைகளுக்கு சமையல் பண்ணணும் அப்படின்ட்டு அம்மா நேரா கிச்சனுக்கு போயிடுவாங்க. பிள்ளைகள் நைட்டு செல்போன்ல ஏதோ பார்த்துட்டு லேட்டா படுக்கும், காலையில லேட்டா எழுந்திரிச்சு குளிக்காம அப்படியே கிளம்பும். ஆக மொத்தம் பிள்ளைகளும் கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறது இல்லை, அம்மா அப்பாவும் கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறது இல்லை. கேட்டா நைட்டு லேட் ஆயிட்டு, நைட்டு நாங்க இப்படி இப்படி அப்படிம்பாங்க. எப்படி அப்படின்னா 9 மணிக்கு படுத்துங்கணும் அப்படின்னா 12 மணிக்கு படுத்துங்குவாங்க, 10 மணி தூங்கணும் அப்படின்னா 1 மணி தூங்குவாங்க. ஆக மொத்தம் நைட்டும் அப்படியே வெளியில போயிட்டு இஷ்டம் போல போயிட்டு, ஆக மொத்தம் நைட்டும் கையில பைபிள் எடுத்து வாசிக்கல, காலையிலையும் கையில பைபிள் எடுத்து வாசிக்கல. முதலாவது தேவனோட ராஜ்யத்தை தேடும் போது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனோட ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நம்ம தேடணும்னு சொல்லி போட்டிருக்கு. அப்ப முதலாவது நம்ம கையில பைபிள் எடுத்து வாசிச்சாச்சு அப்படின்னா நம்ம குடும்பம் கண்டிப்பா நல்லா இருக்கும். இரவும் போலுமாக வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். எப்போ ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கு அப்படின்னா இரவும் போலும் வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம். இன்னைக்கு சில குடும்பத்திலே பிரச்சனை எங்க ஆரம்பிக்கு அப்படின்னா பண ஆசை, பொருளாசை, இச்சை, ஆசை, யாதொன்றையும் அப்படி சொல்லி போட்டிருக்கு. பார்த்ததெல்லாம் ஆசைப்படுறது, வன்கண், பொறாமை, பெருமை. இப்படி ஒரு குடும்பம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் இருக்கோ அது மூலியமா தான் வருமானம் திரளாய் போகிறது. எங்கள் பாவங்களின் நிமித்தம் ஒரு குடும்பத்துல பாவம் உள்ள வந்த உடனே எல்லாமே நஷ்டமாயிருது. சில குடும்பத்துல பல வருஷமா சொத்து சேர்த்திருப்பாங்க. பையன் பார்த்தா கர்த்தரை விட்டு தள்ளி போய் ஒரு தவறான ஒரு தொடர்புல, ஒரு தவறான ஒரு ஃப்ரெண்டோட, லாஸ்ட் பார்த்தா கோர்ட்டு கேஸ் சொல்லி பணம் ஃபுல்லா அங்க செலவு பண்ணிட்டு இருப்பாங்க.
இவங்க பார்த்தா 40 வருஷம் 50 வருஷம் 70 வருஷம் 100 வருஷம் சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு சொத்து சேர்த்துருப்பாங்க. ஆனா 2 வருஷத்துல பார்த்தா கோர்ட்டு கேஸ் சொல்லி பணம் போயிட்டே இருக்கும். பின்னாடி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வருமானம் எங்கள் பாவங்கள் நிமித்தம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பாவம் அப்படின்னு சொல்லி ஒரு செக்ஷன் உள்ள வந்துட்டு அப்படின்னா, வீட்டுல 10 லட்ச ரூபா ஒரு மாசம் வந்தா கூட நிக்காது. அதுக்குதான் நான் மெனக்கட்டுன்னு காலவேளையில நிறைய குடும்பத்துக்கு இந்த செய்தி பிரயோஜனமா இருக்கும். எப்படின்னா, பிரதர் பணம் வருது பிரதர், 40,000 வருது, 50,000 வருது, 1 லட்ச ரூபா வருது, 1.5 லட்ச ரூபா வருது, 4 லட்ச ரூபா வருது, ஆனா எல்லாமே வெளியே போயிருது அப்படிம்பாங்க. எப்படி வெளியில போகுது அப்படின்னா, அது நல்ல விஷயத்துக்கும் போகுது, கெட்ட விஷயத்துக்கும் போகுது. நல்லதுக்கு போயிட்டுன்னா தேவன் ஆசீர்வதிப்பார். ஆனா ஒரு குடும்பத்திலே வருமானம் திரளாய், எங்கள் பாவங்கள் நிமித்தம் திரளாய், அப்படி நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இதோ இன்றைய தினம் நாங்கள் அடிமைகளாய் இருக்கிறோம். முதல்ல நம்ம செக் பண்ணி பார்க்க வேண்டிய ஏரியா, அது எந்த ஏரியா அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு பாவத்திலேயோ அக்கிரமத்திலேயோ துன்மார்க்கமான காரியத்திலேயோ இல்ல கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமையோ எங்கேயாவது நம்ம அடிமையா வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? இப்ப சில குடும்பத்துல அம்மா அப்பா சொன்னா கேட்க மாட்டாங்க, ஃப்ரெண்டு சொன்னா மட்டும்தான் கேட்பாங்க. அவங்க ஃப்ரெண்டுக்கு அடிமையா இருப்பாங்க. இப்படி ஒரு மனுஷன் எதுக்கெல்லாம் முதல்ல அடிமையா இருக்கான்னு சொல்லி முதல்ல கண்டுபிடிக்கணும். சில குடும்பத்துல விக்கிரத்துக்கு அடிமையா இருப்பாங்க. சில குடும்பத்துல அசுத்தத்துக்கு அடிமையா இருப்பாங்க. சில குடும்பத்துல அருவருப்புக்கு அடிமையா இருப்பாங்க. சில குடும்பத்துல தீட்டான கருத்துக்கு அடிமையா இருப்பாங்க. சில குடும்பத்துல அவங்க நினைச்சதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போய் வசங்கட்டாம மாடிடுவாங்க. ஆக மொத்தம் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு காரியத்திலையும் அடிமையா இருப்பாங்க. இன்னும் கூட கொஞ்சம் நம்ம சொல்லணும் அப்படின்னா, கால வேளையில சமையல் பண்ணிட்டு வேக வேகமா எல்லாரையும் வீட்டு விட்டு எல்லாரையும் அனுப்பி விட்டுருவாங்க. 9 மணிக்கு டிவி ஆன் பண்ணுவாங்க. சாயங்காலம் 5 மணி 6 மணி வரையும் வீட்டுல டிவி ஓடிட்டு இருக்கும். சாயங்காலம் வந்த உடனே வீட்டுல எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்பாங்க. மறுபடியும் 8 மணிக்கு மறுபடியும் நாடகம் பார்க்க ஆரம்பிச்சுவாங்க. கேட்டா அது ஒரு நாடகம் மட்டும் நான் பார்த்துக்கிட்டேன் அப்படிம்பாங்க. ஆக மொத்தம் ஒரு நாளைக்கு ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் செல்போன் இல்லைன்னா டிவி எப்போ பார்த்தாலும் ஆன்லயே இருக்கும். அதுல தேவையில்லாம எத்தனையோ ப்ரோக்ராம் பார்த்து இவங்க பார்த்து லாஸ்ட் பார்த்து அடிமையா இருப்பாங்க. ஒரு நாள் வீட்டுல கரண்ட் இல்லைன்னா பைத்தியம் பிடிச்ச நிலைமையில இருப்பாங்க. என்னன்னு கேட்டா, இன்னைக்கு கரண்ட் இல்லை, இன்னைக்கு அந்த நாடகத்துல என்ன நடந்துச்சு தெரியலையே அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதோ இன்றைய தினம் நாங்கள் அடிமைகளாயிருக்கிறோம். ஒரு குடும்பம் எதுல அடிமையா இருக்குன்னு சொல்லி முதல்ல கண்டுபிடிச்சா மட்டும்தான் அந்த குடும்பம் முதல்ல நல்லா இருக்கும். ஒரு குடும்பம் சமாதானமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா அவங்க முதல்ல எதுல அடிமையா இருக்கிறாங்க? சில குடும்பத்துல சண்டை போடுறது மட்டுமே பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு வாலிப பையன் 10 மணி நேரம் கேம் விளையாடுறான். சில குடும்பத்துல நைட்டு 2 மணி 1 மணி 3 மணி வரைய ஒன்லி செல்போன் தான். அவனோட வாழ்க்கை ஃபுல்லாவே செல்போன் தான். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் உண்டு. அந்த சகோதரி, என் கணவருக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு இப்போ மாத்திரை போட்டுட்டு இருக்காரு, கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்களேன் அப்படின்னாங்க. அக்கா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அண்ணே கல்யாணம் முடிச்சு 2 வருஷம்ண்ணே. கல்யாணம் முடியும் முன்னாடி எனக்கு தெரியாது, விரும்பி அம்மா அப்பா வார்த்தைக்கு மீறி திருமணம் முடிச்சேன். திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது, என் கணவர் எப்போ பார்த்தாலும் வீடியோ காலில் ஆன்லைன்ல யார்கிட்டயோ பேசிட்டே இருக்காரு. நான் பக்கத்துல போனா ஒளிச்சிட்டு இருக்காரு. சாயங்காலம் பார்த்தா 6 மணிக்கு வந்துருவாரு. பெட்ரூம்ல தான் இருப்பாரு. தள்ளிப்பட அப்படின்ட்டுருவாரு. ஆனா வீடியோ காலில் பேசிட்டே இருப்பாரு. வீடியோ காலில் யார்கிட்டயோ பார்த்துட்டே இருப்பாரு. 2 வருஷம் தான் ஆச்சு. இப்ப பார்த்தா மென்டல் ஆயிட்டாரு. இப்ப பார்த்தா மாத்திரை போட்டுட்டு இருக்காரு. கடைசி ஸ்டேஜ் அப்படிங்கிறாங்க.
ஒரு குடும்பத்துல எங்க மிஸ்டேக் நடக்கு அப்படின்னா, இப்ப நிறைய குடும்பத்துல செல்போன் மூலியமாவே பிரச்சனை உள்ள வந்துட்டு. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் உண்டு. வாட்ஸ்அப் மூலியமா ஒரு குடும்பத்துல பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் சொல்லி வேற வேற ஆப்ல பழகிருக்காங்க. இவங்களுடைய போட்டோ, இவங்களுடைய டீட்டெயில் அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் அர்ஜென்டா பணம் வேணும் அப்படின்னு இருக்காங்க. எவ்வளோன்னு சொல்லி கேட்கும்போது, ஒரு 1,00,000 ரூபா வேணா கொஞ்சம் கொடுங்களேன், நான் மறுபடியும் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா 1,00,000 ரூபா அனுப்பிட்டாங்க. 1,00,000 ரூபா கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பணம் ரிட்டர்ன் ஆகலை. என்னன்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு இன்னும் கொஞ்சம் பணம் வேணும், நான் மொத்தமா திருப்பி தரேன் அப்படின்னு இருக்காங்க. இவங்களுக்கு 2வது டைம் பயம் கொடுத்துட்டு, 1,00,000 கொடுத்தாச்சு வரல, மறுபடியும் பணம் போகணுமா, பணம் கொடுக்கணுமா, பணம் கொடுத்தா வருமா, அப்புறம் தான் யோசிக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஜெப குறிப்பு வருது. என்னன்னு கேட்டா, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, 1,00,000 ரூபா நான் அனுப்பிட்டேன், அந்த 1,00,000 ரூபா எனக்கு ரிட்டர்ன் ஆகல. அவங்க யாருன்னு சொல்லி கேட்கும்போது தெரியாது, அவங்க வேற கண்ட்ரி, அவங்க வேற நாடு, நான் வேற நாடு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அந்த மாதிரி எதுலயோ ஒண்ணுல லிங்க் ஆகி நல்லா பழகிருக்காங்க. கொஞ்சம் பணம் அனுப்பியாச்சு, மறுபடியும் பணம் கேட்கறாங்க பயம் கொடுத்துட்டு. எங்கள் பாவங்களின் நிமித்தம் வருமானம் திரளாக போகிறது. இப்போ 1,00,000 ரூபாய் எப்படி போச்சு அப்படின்னா, யாருன்னே தெரியாது. ஒரு இன்ஸ்டாகிராம், ஒரு ஃபேஸ்புக், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் இவங்களோட ரெக்கார்டு போயிட்டு, போட்டோ, இவங்க பேசின அந்த போன் கால், என்னென்ன வீணான வார்த்தை பேசணும் எல்லாம் போயிட்டு, அதுக்கப்புறம் 1,00,000 பணமும் போயிட்டு. ஒரு குடும்பத்திலே ஆன்லைன்ல 90 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு, அது மறுபடியும் ஒரு வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு பார்த்தா அந்த ஆப்பே லாக் ஆயிட்டு, அந்த கம்பெனி திவால் ஆயிட்டு. அவ்வளவுதான். 90 லட்சம் புகையா போயிட்டு. 1 கோடிக்கு 10 லட்சம் கம்மி, 90 லட்சம். அந்த ஐயா இந்த பணம் வருமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. எவ்வளவு அமௌண்ட் சொல்லி பார்த்தா 90 லட்சம். ஒரு சர்ச்சு கட்ட பணம் கொடுத்துருக்கலாம், ஏழை எளிய ஜனங்களுக்கு கொடுத்துருக்கலாம், படிக்கிற பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கலாம், கிராமத்துல எத்தனையோ ஊழியக்காரங்க இருக்காங்க அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம். ஆனால் பணத்தை ஒரு இடத்துல போய் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ்ட் அந்த ஆப்பையும் காணும், அந்த கம்பெனியும் காணும். 90 லட்சம் புகையா போயிட்டு. வருமானம் எங்கள் பாவங்கள் நிமித்தம் திரளாக போகிறது. நிறைய குடும்பத்திலே வெளியே தெரியாம பிரச்சனை இருக்கு. சில குடும்பத்துலதான் வெளியே தெரிஞ்ச பிரச்சனை. மாசம் மாசம் சம்பளம் வாங்குவாங்க. சம்பளம் வாங்குற உடனே இஎம்ஐ, குழுக்குள்ள பணம், ஃபைனான்ஸு, சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பணம் கொடுத்துட்டு இருப்பாங்க, வாங்கிட்டு இருப்பாங்க. இது ஒரு பக்கம். அந்தந்த மாசம் நம்ம கையில வரக்கூடிய பணத்தை நம்ம ஃபுல்லா யூஸ் பண்ணோமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்ம ஆழமா போய் பார்த்தா நிறைய வீட்டுல இல்லை, நிறைய வீட்டுல இல்லை. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, எங்கள் பாவங்கள் நிமித்தம் வருமானம் திரளாக போகிறது. இதுதான்ப்பா ஒரு குடும்பத்துல பிரச்சனை. இந்த வசனத்தை நீங்க எந்த அளவுக்கு மனப்பாடமா படிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க கண்டுபிடிக்கிறீங்களோ, உங்க வாழ்க்கை அந்த அளவுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கேன். நான் வியாபாரத்துல இருக்கும்போது கையில பைபிள் எடுத்து வாசித்தது இல்லை, முழங்கால் நின்று ஜெபம் பண்ணது இல்லை. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு ஒரு 1/2 hour போவேன், அவ்வளவுதான். என்னோட வாழ்க்கையில ஒரு 1/2 கோடி ரூபாய் நட்டம். வியாபாரம் தான், நஷ்டம்தான். ஆனால் எப்படி, என்ன நஷ்டம், எங்க போச்சு அப்படி சொல்லி பார்க்கும்போது, மனுஷனை நம்பி பணம் கொடுத்தே இருந்திருக்கேன், விக்கிரத்துக்கு பணம் கொடுத்துருக்கேன், மாந்திரியத்துக்கு பணம் கொடுத்துருக்கேன், ஜாதகம் பார்த்துருக்கேன், நியூமராலஜி பார்த்துருக்கேன், நாள் பார்த்துருக்கேன், நேரம் பார்த்துருக்கேன். கல்லாப்பட்டியில வத்தல், மஞ்சள் அப்படிம்பாங்க, எல்லாம் உள்ள வச்சிருக்கேன். கடையில ஒரு கிளாஸ்ல எலுமிச்சம்பழம் தண்ணி போட்டு வைப்பேன், அவ்வளவுதான். கத்தாழத்தை போட்டிருப்பேன். எங்க அப்பா இறந்து போன போட்டோ வச்சிருப்பேன். இப்படி நம்பிக்கை ஃபுல்லா
யாரெல்லாம் என்னெல்லாம் ஐடியா கொடுக்குறாங்களோ எல்லாம் செஞ்சு பார்த்தாச்சு. ஆனா நஷ்டம் 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 நஷ்டம். ஏன் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில நஷ்டம் வரும்னு சொல்லி பார்க்கும்போது, பாவங்களின் நிமித்தம் வருமானம் திரளாக போகிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பாவம் இருக்குமானால், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பாவம் இருக்குமானால், அந்த வார்த்தை நீங்க கொஞ்சம் ஆழமா பார்க்கணும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் இருக்குமானால் வருமானம் திரளாக போகிறது. எங்க போகுது? ஏதோ ஒரு பாவத்துல இருக்கிறாங்க, அந்த வீட்டுக்குள்ள பிசாசு உள்ள என்டர் ஆயிட்டான். பிரச்சனை எங்க அப்படின்னா, ஒரு வீட்டுக்குள்ள பாவம் இருக்கும்போது, ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பாவம் இருக்கும்போது, நம்ம இருதயத்துக்குள்ளே கர்த்தர் பிரியமில்லாமல் ஏதாவது ஒரு காரியம் இருக்குமானால் வருமானம் திரளாக போகிறது. எங்கள் பாவங்கள் நிமித்தம் வருமானம் திரளாக போகிறது. இது நிறைய வீட்டில் உள்ள பிரச்சனைகள். இதோ இன்றைய தினம் நாங்கள் அடிமைகளாய் இருக்கிறோம். சில குடும்பத்திலே செல்போன்ல அடிமை, சில குடும்பத்திலே டிவில அடிமை, சில குடும்பத்திலே லேப்டாப்ல அப்படியே உட்கார்ந்தே இருப்பாங்க, அப்படியே போயிருவாங்க. இதோ பலனையும் நன்மையும் அனுபவிக்கும்படி நீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த இந்த தேசத்தில் தானே நாங்கள் அடிமைகளாயிருக்கிறோம். பலனையும் நன்மையும் அனுபவிக்கும்படி. அடிமையா இருக்கும்போது பலனை அனுபவிக்க முடியாது, அடிமையா இருக்கும்போது பலனையும் அனுபவிக்க முடியாது, நன்மையை அனுபவிக்க முடியாது. ஏன்னா அவங்க அடிமையா இருப்பாங்க. ஒரு குடும்பத்துல அடிமையா இருக்கும்போது நன்மைகளை அனுபவிக்க முடியாது. அதான் அதுல முக்கியமான ஒரு பாயிண்ட். ஒரு குடும்பத்துல பாவத்துல வாழும்போது, அடிமையில வாழும்போது அவங்க ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாது, பலனையும் அனுபவிக்க முடியாது, நன்மையும் அனுபவிக்க முடியாது. எல்லா வீட்டுல இருக்கும், ஆனா அனுபவிக்க முடியாது. இப்ப நிறைய வீட்டுல என்ன பிரச்சனை அப்படின்னா, நிம்மதியே இல்லை, ஒரே பிரச்சனை, ஒரே போராட்டம், தாங்க முடியாத அளவுக்கு பிரச்சனை. அப்ப என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு காரியத்திலே இதயத்துக்குள்ள யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது என்ன காரியம் சொல்லி முதல்ல ஒரு பேப்பர் எடுத்து எழுதிடணும். கசப்பா, வெறுப்பா, பகையா, கோபமா, புருஷன் முன்னாடி சண்டை போட்டு பல வருஷம் பேசாம இருப்பாங்க, அன்பு கூற மாட்டாங்க. மனைவியை கண்டடிக்கிறோம், நன்மையை கண்டடிக்கிறான். மனைவி வேண்டாம் அப்படி சொல்லி வெறுக்கும் போதே பிசாசு உள்ள என்றார். என் வாழ்க்கையில நான்லாம் பார்த்திருக்கேன்ப்பா. ஆமா, என் வாழ்க்கையில நான் பார்த்திருக்கேன். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பிரச்சனை எங்க ஆரம்பிக்கும் அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே ஆரம்பிச்சிடும். மனைவிட்ட கொஞ்சம் சண்டை போட்டு பாருங்க தெரியும், வீட்டுக்குள்ள கொஞ்சம் கோபமா பேசி பாருங்க தெரியும். அதுக்கப்புறம் ஒருமனப்பட்ட ஆவி இருக்காது, நிம்மதி இருக்காது. ஒரு குடும்பம் அப்படின்னா அன்பினாலே கட்டப்படணும். ஒரு குடும்பத்துக்குள்ளே ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா குடும்பம் முதல்ல ஒருமனப்பட்டிருக்கணும். இன்னைக்கு நிறைய வீட்டுல புருஷன் முன்னாடி பேசாம வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. எனக்கு ஒரு ஜெபகுறிப்பு வந்துச்சு. ஒரே வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க, புருஷன் 14 வருஷமா பேசல, வாலிப பிள்ளைகளும் வாலிப பையங்களும் வீட்டுல இருக்கிறாங்க. அந்த தாயார் கண்ணீரோடு ஜெபிக்க வந்தாங்க. என்ன சொல்லி கேட்கும்போது, 14 வருஷமா என் புருஷன் என்கிட்ட பேசாம இருக்காரு, வீட்டுலதான் இருக்காரு, வீட்டுக்கு தான் வருவாரு, டெய்லி வந்துருவாரு, ஏன்னா பிள்ளைகள் 2 பிள்ளைகள் இருக்கு. ஆனா என்கிட்ட பேசி 14 வருஷம் ஆச்சு. 14 வருஷம் முடிஞ்சே போச்சு. இப்ப நிறைய குடும்பத்துல வைராக்கியம், மனைவிட்ட அன்பு கூற முடியல, புருஷன்ட்ட அன்பு கூற முடியல. இப்ப அப்படிப்பட்ட பிரச்சனைகளை போயிட்டாங்க. சில குடும்பத்துல கோர்ட்டு கேஸ் போயிட்டு இருக்காங்க. எங்கேயாவது ஒரு காரியத்துல பாவத்துல அடிமையா இருந்தால் வருமானம் ஃபுல்லா கோர்ட்டு கேஸ் சொல்லி போயிட்டு இருக்கும். ஏன்னா சில குடும்பத்துல ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்ட தெரியாது. கல்யாணம் முடிஞ்சு 6 மாசம் 4 மாசம் 1 வருஷம் அதுக்குள்ளேயும் டைவர்ஸ், அதுக்குள்ளேயும் வேண்டாம், அதுக்குள்ளேயும் போய் பிரிஞ்சு போயிருந்தாங்க. உடனே 2வது கல்யாணம் வேற, சர்ச்சில் தான் கல்யாணம் முடிக்கிறாங்க, அதுக்குள்ளேயும் டைவர்ஸ் பண்றாங்க, அப்புறம் 2வது கல்யாணம். அந்த அளவுக்கு ஃபாஸ்டா போயிட்டு இருக்கிறாங்க.
நிறைய குடும்பத்துல நிம்மதி இல்லை, பணம் இருக்கு. எனக்கு ஒரு சகோதரி ஒரு ஜெபகுறிப்பு சொன்னாங்க. என்னன்னு சொல்லி கேட்டேன். ஆனா எனக்கு 35 வயசு, நான் டாக்டர், 23 வயசு பிள்ளைக்கு நான் டெலிவரி டாக்டர், நான் தான் டெலிவரி இதில் இருப்பேன். ஆனா எனக்கு இன்னும் கல்யாணம் முடியலனே. எத்தனையோ டெலிவரி நான் அட்டன் பண்ணிட்டேன், ஆனா எனக்கு இன்னும் கல்யாணம் முடியல. நான் பிறந்ததுல இருந்தே நான் கிறிஸ்டியன் தான், ஆனா நான் என்ன பாவம் பண்ணேன், என் வாழ்க்கையில ஏன் கல்யாணம் இன்னும் முடியல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. 35 வயசு, அவங்க இதயத்துக்குள்ள அவ்வளவு ஒரு பாரம். சில குடும்பத்திலே எதுல அடிமையா இருக்கிறாங்க, எந்த பாவத்துல இருக்கிறாங்க, அதை கொஞ்சம் கண்டுபிடிக்கணும். ஏன்னா 24 மணி நேரம் வாழ்க்கையிலே எனக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு பிடிக்கும் அப்படிம்பாங்க. அந்த ஃப்ரெண்டு பார்த்தா தப்பான ஃப்ரெண்டா இருக்கும். அவங்க பார்த்தா ஏதோ ஒரு மதுபான அடிமையிலையோ, இல்ல ஒரு சிகரெட் பழக்கத்திலையோ, இல்ல ஒரு புகையில பழக்கத்திலையோ, இல்ல தவறான ஒரு இச்சையான பாவத்திலையோ, இல்ல அசுத்தமான ஒரு பாவத்துக்குள்ளயோ, இல்லைன்னா வேற எதுலயாவது ஒரு காரியத்திலே, இல்ல எங்கேயாவது படத்துக்கு போயிட்டே இருப்பாங்க, எங்கேயாவது ஒரு காரியத்துல அடிமையா இருப்பாங்க. நம்மளுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் இருக்குமானால் ஆசீர்வாதம். ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும், நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா நம்முடைய ஐக்கியம் யாரோட இருக்கு? இந்த செய்தியை யாரெல்லாம் கேட்கிறீங்களோ, நம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் இருந்தால் ஆசீர்வாதம். கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும். பைபிள் எடுத்து வாசிக்கிறது மாத்திரம் அல்லாமல் அந்த வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கை இருந்தா மட்டும்தான் ஆசீர்வாதம். வசனத்துக்கு கீழ் படிந்துதான் பிசாசு எதிர்த்து நிற்கணும். வருமானம் எங்கள் பாவங்களின் நிமித்தம் திரளாக போகிறது. நிறைய பேர் இருக்குப்பா அடிமையா இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்ப இன்னைக்கு இந்த மாசத்துல நமக்கு நிறைய தேவைகள் உண்டு, நிறைய காரியங்கள் உண்டு. சில குடும்பத்துல யார்கிட்ட போய் சொல்லன்னு தெரியலங்கிற அளவுக்கு பிரச்சனையோடு இருப்பாங்க. ஏன்னா 1ஆம் தேதி 2ஆம் தேதி ஆயிட்டுனா போதும், இஎம்ஐ, குழுக்குள்ள பணம், பைனான்ஸ், வெளியில வாங்கியிருப்பாங்க, எத்தனையோ கடன், வீட்டு வாடகை கொடுக்கணும், கடை வாடகை கொடுக்கணும், சம்பளம் பார்த்தா கம்மி, வருமானம் பார்த்தா செலவு அதிகம். சம்பளம் கம்மி, வருமானம் வருது, ஆனா செலவு அதிகம். சில குடும்பத்துலலாம் இதுதான் பிரச்சனை. இந்த காலை வேளையில யாரெல்லாம் எந்த சூழ்நிலை இணைந்திருக்கிறீங்களோ கர்த்தருக்கு தெரியும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது பாவம் இருக்கா, அதை நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா காலை வேளையில நிறைய குடும்பத்துல பரிசுத்தவான்கள் இணைந்திருக்கிறீங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருக்கிறீங்க, நீதிமான்கள் இணைந்திருக்கிறீங்க, கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமா வாழக்கூடிய பிள்ளைகள் இணைந்திருக்கிறீங்க. தேவன் அருளிய அப்பம், கர்த்தருடைய கிருபையினாலே லாக்டவுன் முன்னாடி இருந்து ஒவ்வொரு நாளும் செய்தி அனுப்ப கர்த்தர் கிருபை தந்திருக்காரு. என் பேர் ரவிராஜ். எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. என்ன 31 நாளும் காலையில நைட்டும் கர்த்தருடைய கிருபையினாலே பேசுறதுக்கு தேவன் ஜீவனை கட்டளிடணும். எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த கடைசி காலத்துல நம்ம வாழ்றோம். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமா வாழணும், நன்மை செய்யணும், தீமை வெறுக்கணும், உண்மையா வாழணும், நீதி செய்யணும், கர்த்தருக்காக வாழணும், கர்த்தருக்கு பிரியமானபடி வாழணும், தேவசித்தம் செய்யணும். தேவசித்தம் செய்யணும் அப்படின்னா இடைவிடாமல் ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும், எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செலுத்துகிற பிள்ளைகளா இருக்கணும், எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணுமா, நன்மை மட்டுமே செய்யணும், பரிசுத்தமா வாழணும். அந்த கிருபையெல்லாம் நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும். காலை வேளையில யாரெல்லாம் இணைந்துக்கிறீங்களோ, நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கிறோம்? இதோ இன்றைய தினம் நாங்கள் அடிமைகளா இருக்கிறோம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அடிமை இருக்குமானால் பலனை பெற்றுக்கொள்ள முடியாது, நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. அவங்க வேற எங்கேயோ ஒரு இடத்துல அடிமையா இருப்பாங்க. பலனையும் நன்மையும் அழகா போட்டிருக்கு,
இதோ பலனையும் நன்மையையும் அனுபவிக்கணும். பலனையும் நன்மையும் அனுபவிக்கணும். சம்பளம் வாங்கிட்டு வரோம், ஒரு 10,000 20,000 தாராங்க, ஒரு 30,000 தாராங்க, ஒரு 50,000 தாராங்க, 1,00,000 தாராங்க. அந்த வந்த பணம் ஃபுல்லா வேற எங்கேயாவது போயிட்டுனா உங்களுக்கு எப்படி நிம்மதி இருக்கும்? இப்ப நிறைய குடும்பத்துல பணம் வருது, மறுபடியும் கையில பார்த்தா பணம் இல்லை, பர்சுல பார்த்தா பணம் இல்லை. இதான் மனுஷனுடைய வாழ்க்கையா இருக்கு. நிறைய குடும்பத்துல இதான் பிரச்சனை. அதனால எங்கெல்லாம் மிஸ்டேக் இருக்கு கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். அதன் வருமானம் எங்கள் பாவங்கள் நிமித்தம் நீர் எங்கள் மேல் வைத்த ராஜாக்களுக்கு திரளாக போகிறது. அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானபடியே. அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் அடிமையா இருக்கிறான் அப்படின்னா பணம் ஃபுல்லா வேற பக்கம் போயிட்டு தங்களுக்கு இஷ்டமானபடியே எங்கள் சரீரங்களையும் எங்கள் மிருக ஜீவன்களையும் ஆளுகிறார்கள், கண்ட்ரோல் பண்றாங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் இருக்குமானால் யாரோ ஒருத்தனுடைய கண்ட்ரோல்ல அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம், விடுதலையாக்கப்பட்டதுக்கு அப்புறம், மீட்டெடுத்ததுக்கு அப்புறம் தேவனுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மறுபடியும் பாவத்துக்குள்ள போய் சிக்கி கொள்ளும் போது அவங்க பிசாசுடைய கண்ட்ரோலுக்குள்ள போயிருந்தாங்க, சத்துனுடைய கண்ட்ரோலுக்குள்ள போயிருந்தாங்க. வேலை செய்யற இடத்துல அவங்க பார்த்தா அடிமையா இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல பாவம் உள்ள நடக்கும். அது செல்போன் பாவமா இருக்கலாம், தேவையில்லாம அந்தரங்கத்துல ஏதோ ஒரு பாவத்துல கிடப்பாங்க, வெளியே தெரியாது. வெளியில பார்த்தா சிரிச்சு சந்தோஷமா பேசிடுவாங்க, ஆனா அவங்களோட இருதயம் எப்படி இருக்குன்னு சொல்லி தேவன் பார்த்துட்டு இருப்பாரு. நம்ம இருதயத்துக்குள்ள பிதா குமாரன் பரிசு ஆவியானவர் வாசம் பண்ணணும் அப்படின்னா இருதயத்துக்குள்ள வேற தேவையில்லாம எதுவுமே வேண்டாம்ப்பா. ஏன்னா பொல்லாத இருதயம் சொல்லி போட்டிருக்கு, கசப்பான இருதயம். நிறைய குடும்பத்துல கசப்பு மட்டும்தான் இதயத்துல இருக்கு, பொல்லாப்பு மட்டும்தான் இதயத்துல இருக்கு. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இதயத்தை பார்ப்பாரு. இதயத்தினுடைய நினைவு எப்படி இருக்கு, நம்ம இதயத்துக்குள்ள என்னெல்லாம் யோசிக்கிறோம் எல்லாம் தேவன் பார்த்துட்டு இருப்பாரு. ஒரு குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா நம்ம இதயத்துல என்னெல்லாம் இருக்கு எல்லாம் தேவன் பார்ப்பாரு. அதனால கால வேளையில யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ ஆசீர்வாதங்களே பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இந்த பாவம் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு, அந்த ஒரு வேர்டுல தான் நம்மளுடைய டோட்டல் எல்லாமே சேஞ்ச் ஆகும். அதனால காலவெளியில இணைந்திருக்கிற குடும்பங்கள் பாவங்கள் ஒரு வலையில உள்ள யாராவது இருக்கிறீங்களா, அதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். அண்ணே ஒருவேளை நான் பாவத்துல தான் இருக்கிறேன் அப்படின்னா இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு, ஏசு கிறிஸ்துவே என் பாவத்தை மன்னிங்கப்பா, உண்மை சொந்த ரட்சரா ஏற்றுக்கொள்றேன், எனக்கு பாவத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுங்க, இனிமேல் அந்த பாவம் பண்ண மாட்டேன், எனக்கு பாவத்திலே எனக்கு ஒரு விடுதலை வேணும், எனக்கு பாவ மன்னிப்பு எனக்கு வேணும், என் பாவத்தை எல்லாம் உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க, என்னை கழுவி சுத்திகரிங்க, என் பாவத்தை எல்லாம் நீக்கி என்னை மறுபடியும் ஆசீர்வதின்னு சொல்லி கேட்கணும். விசுவாசத்தோடு யாரெல்லாம் கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து நம்ம கேட்கிறோமோ நம்ம குடும்பத்தை கண்டிப்பாக இன்னைக்கே ஆசீர்வதிப்பார். முதல்ல அடிமையிலிருந்து வெளியில கொண்டு வந்துடுவார். வருமானம் வேஸ்டா போகாது, திரளா போகாது. ஆனா ஒரே ஒரு காரியம் மட்டும் யோசிக்கணும். எனக்கு ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வருது, அதையும் சொல்லி தரேன். ஒரு குடும்பத்திலே ஒரு தகப்பனார், நான் 10 வருஷம் ஆச்சு ரட்சிக்கப்பட்டு அப்படின்னாங்க. அப்படி ஐயா ரொம்ப ஸ்தோத்திரம், எப்படி ரட்சிக்கப்படின்னு சொல்லி கேட்டு நிறைய சொன்னாங்க. இப்போ ஒரு மாசமா 2 மாசமா மறுபடியும் என் மனைவிட்டு நான் எப்பவுமாவது சண்டை போடும்போது என் மனைவிக்கு தெரியாம நான் மறுபடியும் போய் தண்ணி அடிச்சுட்டு வந்துருந்தேன். என் மனைவி மேல கோவம் வந்துருது, வீட்டுல சண்டை போடுறேன், அப்புறம் வெளியில போயிட்டு தண்ணி அடிச்சுட்டு வந்துருந்தேன். என் மனைவி இது வரைக்கும் தெரியாது. நான் சர்ச்சைக்கு போறேன், நான் நற்கர் எடுக்கிற பையன் தான், ஆனா என்ன செய்யன்னு எனக்கு தெரியல அப்படின்னாங்க. இப்ப எங்க பிரச்சனை ஆரம்பிச்சது அப்படின்னா, மனைவிட்டு சண்டை போட்ட உடனே அந்த பழைய சுபாவங்கள் உள்ள வந்துட்டு, அந்த பழைய ஜென்ம சுபாவம் உள்ள வந்த உடனே நேர ஒயின் ஷாப்புக்கு வண்டி போயிருது. அப்ப 10 வருஷம் முன்னுக்கூட்டி ரட்சிக்கப்பட்டவங்க தான், இயேசுவை சொந்தரா ரட்சரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்தவங்க தான். ஆனா இன்னைக்கு தேதியில பார்த்தா புருஷ முண்டாட்டிக்குள்ள பிரச்சனை,
நேர வண்டி பார்த்தா ஒயின் ஷாப் போயிருக்கு. அப்போ ஆதியில கொண்ட அன்பு எங்க போச்சு? ஆரம்பத்துல பக்தி வைராக்கியமா இருந்திருப்போமே, அது இன்னைக்கு தேதியில எப்படி இருக்கு? அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏன்னா சில குடும்பத்துல சர்ச்சுக்கு போற பிள்ளைகள் தான் இணைந்திருப்பீங்க. என்ன சில ஜபகுரி போறோம். நான் 2000 நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். சரி, இப்போ வயசாயிட்டு, இப்ப சர்ச்சுக்கு போறீங்களா? இப்ப சர்ச்சுக்கு போகல அப்படிங்கிறாங்க. 25 வருஷம் முன்னாடி ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்களாம், சர்ச்சுக்கு போற பிள்ளைதான். ஆனா இன்னைக்கு தேதியில பார்த்தா சர்ச்சுக்கு போகல. இப்ப சில குடும்பத்துல எங்க இந்த பிரச்சனை ஆரம்பிக்கு அப்படின்னா, தேவனை முழுசா தேடல. அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் தான் அதிகம். தேவன் எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியும், ஆனா இன்னைக்கு தேதியில நான் தேவனை தேடுறேனா? அதனால வசனத்தை நம்ம தியானிக்கும் போது நிறைய காரியங்கள் கர்த்தருடைய ஆவியானவர் பேசிட்டு இருப்பார். 31 நாளும் 24 மணி நேரமும் பரலோகத்துல இருந்து தேவன் நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பார். ரவிராஜ் இதயத்துக்குள்ள என்னதான் இருக்கு? தேவன் இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா இதயத்தை பார்ப்பாரு. இதயத்துக்குள்ள பொல்லாத காரியம் இருக்கா? கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் இருக்கா? கசப்பான காரியம் இருக்கா? ஒரு பொறாமை இருக்கா? ஒரு பெருமை இருக்கா? ஒரு எரிச்சல் இருக்கா? ஒரு கோபம் இருக்கா? ஒரு மூர்க்கம் இருக்கா? இல்ல ஏதாவது இச்சையான காரியம் உள்ள கிடக்கா? இதயத்தோட நினைவுல என்ன சொல்லி பார்ப்பாரு. ஒரு குடும்பத்துல தேவன் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா பாவம் அப்படிங்கிற ஒரு வேறு உள்ள இருக்கக்கூடாது. அது இல்லாம இருக்குமானால் கண்டிப்பா 100 மடங்கு ஆசீர்வாதம் உண்டு. அதே நேரத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் வேதத்தை கேட்க, வசனத்தை நம்ம தியானிக்கும் போது, வேத வசனத்தை நம்ம தியானிக்கும் போது நல்லா கவனிச்சு கேட்கறீங்க. நீங்க வீட்டுல கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறீங்களா? அது அடுத்த பாயிண்ட். ஏன்னா நிறைய குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்காம அப்படியே வாழ ஆரம்பிச்சாச்சு. அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. என் கையில நான் பைபிள் எடுத்து வாசித்தா மட்டும்தான் என் கூட தேவன் பேசுவார். அதை நான் புரிந்து கொள்ள முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். ஆவியானவர் என் கூட பேசும்போது தான் என்னுடைய இதயத்துக்குள்ளே என்னென்ன காரியம் இருக்கு எல்லாமே ஆவியானவர் வெளிப்படுத்திட்டு இருப்பார். அப்ப நீங்க கையில பைபிள் எடுத்து வாசித்தாதான் உங்க கூட நேரடியா பேசுவார். எந்தெந்த குடும்பத்திலே தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறீங்களோ கண்டிப்பாக ஒரு ஆசீர்வாதம் உண்டு. ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம இதயத்துக்குள்ளே தேவையில்லாத எந்த ஒரு காரியமும் வேண்டாம்ப்பா. கேட்டுருங்க, எல்லாரும் கேட்டுருங்க. ஏன்னா இருதயத்துக்குள்ளே பாவங்க ஒரு வேர் வந்துட்டுனா போதும், எல்லாம் நஷ்டமாயிருது. என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சிருக்கேன். இதயத்துக்குள்ளே தேவையில்லாத ஒரு குப்பை வந்துட்டுனா போதும், எல்லாம் நஷ்டப்படுத்திடும். ஏன்னா நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். நம்ம இருதயத்துக்குள்ள ஒரு கசப்போ, வெறுப்போ, பகையோ, பணாசையோ, பொருளாசையோ எதுவா இருந்தாலும் சரி நம்மளை தீட்டுப்படுத்திட்டு இருக்கும். பரலோகத்துக்கும் போக முடியாது, ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியாது, சமாதானமாவும் வாழ முடியாது, நிம்மதியாவும் இருக்காது. ஏன்னா இருதயத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போற ஒரு காரியம் இருக்குமானால் வருமானம் திரளாக, எங்கள் பாவங்களின் நிமித்தம் திரளாக போகிறது. எங்க போகுது அப்படின்னா அவங்க எங்க இருக்கிறாங்களோ அந்த பகுதியில போயிரும். எங்கள் மேல் வைத்த ராஜாக்களுக்கு என்று எழுதப்பட்டிருக்கு. எங்கள் மேல் வைத்த ராஜாக்களுக்கு திரளாய் பணம் போயிட்டே இருக்கு. அதனால இன்னைக்கு காலையில் உள்ள செய்தி என்ன அப்படின்னா, பணம் எங்கேயாவது வேஸ்டா செலவாகுதா? ஒருவேளை ஹாஸ்பிட்டல் செலவா இருக்கலாம், கோர்ட்டு கேஸா இருக்கலாம், இல்லைன்னா ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்டா இருக்கலாம். எங்கேயாவது பணம் வேஸ்டா செலவாகுதான்னு சொல்லி கொஞ்சம் கண்டுபிடிங்க. அப்பந்தான் நம்ம எங்கேயாவது மிஸ்டேக்கா இருக்குமா கண்டுபிடிக்க முடியும். ஹல்லேலூயா. புதிய நாட்கள் ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் எங்க எல்லாருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை எல்லாவற்றையும் உங்களுடைய ஜீவன் கற்பனையிடும். இந்த நாளை காண கிருபைக்கா நன்றிப்பா. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. எங்கள் வருமானம் திரளாய் போகிறது பாவங்கள் நிமித்தம். யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டாங்களோ பாவம் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் மன்னிக்கணும்ப்பா. மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. கிருபை தாங்க. எந்த குடும்பத்திலே இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் மன்னிச்சிருங்க. எங்கள் பாவங்கள் நிமித்தம் வருமானம் திரளாக போகிறது என்று எழுதப்பட்டிருக்கு.
இன்றைய தினம் நாங்கள் அடிமைகளாயிருக்கிறோம். நீர் எங்கள் மேல் வைத்த ராஜாக்களுக்கு திரளாக போகிறது. அவர்கள் தங்களுக்கு இஷ்டமானபடி எங்கள் சரீரங்களையும் எங்கள் மிருக ஜீவன்களையும் ஆளுகிறார்கள் என்று எழுதப்பட்டிருப்பார். எங்களை கண்ட்ரோல் பண்ற ஒரு மனுஷனா இருக்கக்கூடாது, வேற எந்த ஒரு காரியமா இருக்கக்கூடாதுப்பா. நாங்க தேவனுடைய பிள்ளையா இருக்கணும், உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும்ப்பா. எங்களுக்கு அந்த கிருபை தாங்க. நாங்கள் மகா இக்கட்டில் அகப்பட்டு இருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. நாங்கள் மகா இக்கட்டில் அகப்பட்டு இருக்கிறோம். யாரெல்லாம் இந்த செய்தி கேட்கிறாங்களோ, எந்த சூழ்நிலை மகா இக்கட்டான சூழ்நிலை அகப்பட்டு இருக்கிறாங்களோ, உங்க பிள்ளைகளை கத்தர் பாருங்கப்பா. கத்தர் பாருங்க, கத்தர் பாருங்க, கத்தர் பாருங்க. கத்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ எல்லாரையும் சந்திங்கப்பா. சில குடும்பத்திலே தாழ்த்துறாங்கப்பா, மன்னித்து உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து ஆசீர்வதிங்க. கிருபை தாங்கப்பா, அபிஷேகம் தாங்கப்பா, புதிய நில அபிஷேகம் பண்ணுங்கப்பா. உங்களுடைய வல்லமையினால் நிரப்புங்கப்பா, உங்களுடைய பிரசனத்தினால் மூடுங்கப்பா, மகிமையினால மூடுங்கப்பா. ஜெப அபிஷேகம் தாங்கப்பா, தியானிக்கிற விஷயம் தாங்கப்பா. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமணம் கொண்டாடுறாங்க, கத்தர் கறந்துட்டு ஆசிரியங்க 1000 மடங்கு ஆசீர்வதிங்க. சில குடும்பத்திலே காலவெளியில வெளியில போறாங்கப்பா, அவங்கள அப்பத்தையும் தண்ணியை ஆசிரியங்க, கையின் கீழ் ஆசிரியங்க, சிரசின் மேல் ஆசீர்வாதத்தை வைங்க. எல்லா குடும்பத்தையும் கத்தர் வேலை அடைங்க. டிரைவிங் லைன்ல போறாங்க, கத்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு உள்ள எல்லா தேவைகளெல்லாம் சந்திங்க. கடன் பிரச்சனை மாற்றி போடுங்க. நிறைய குடும்பத்திலே கற்பத்தினியா ஜெபிக்கிறாங்க, கத்தர் மனம் இருங்க. மாசமா இருக்காங்க, கத்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, பரம வைத்தியர் கூட இருந்து சாட்சி சொல்லுறது கிருபை செய்யுங்கப்பா. சில குடும்பத்துல பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாயிட்டு போகுது, ஏற்ற துணையை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் எங்கெல்லாம் குறைகள் இருக்கும் மன்னித்து ஆசீர்வதிங்க. பலவீனத்தோடு ஜெபிக்கிறோம், பலவீனத்தெல்லாம் நீக்கி பூரண சுகம் தந்து ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் வெளியில புறப்படலாம் எல்லா குடும்பத்தோட நீங்க புறப்பட்டு போங்க. எல்லாருடைய தேவையில சந்திங்க. யாரெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கலாம், கவர்மெண்ட் வேலைக்காக ஜெபிக்கலாம், கத்தர் வாசல் திறந்து தாங்க. தேவன் அருளிய அப்ப மினிஸ்டர் மூலியமா இணைந்துக்கிற குடும்பங்களை கத்தர் ஆசீர்வதிங்க. பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறாங்கப்பா, தாங்குறாங்கப்பா, ஜெபத்துல தாங்குறாங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய தேவைகள் எல்லாம் கத்தர் சந்திங்க. அவனுடைய வம்சத்தை ஆசீர்வதிங்க, அவனுடைய தலைமுறை ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் மூலியத்துல இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. சிறுபிள்ளை முதற்கொண்டு முதியோர் எல்லாரையும் கத்தர் வேலை அடைத்து ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். பலகணிகளை திறந்து பண்டக சாலை திறந்து ஆசீர்வதிங்க. இந்த நாளை கத்தோட கரத்தில் அப்படி எல்லா காலத்திலும் கத்தர் கூடுங்க. பலவீனத்தோடு ஜெபிக்கலாம், பலவீனத்தை எல்லாம் நீக்கி போடுங்க. பரிபூர்ணமான சுகம் தாங்க, ஆரோக்கியம் தாங்க. யாரெல்லாம் கால வேலை தாழ்த்துறோங்களோ அவங்களோட வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஹாஸ்பிட்டல்ல யாரெல்லாம் எந்த குடும்பத்தில் ஐசியூல இன்பேட்ல ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து சரீரத்தில் பலவீனத்தோடு யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ பூரண சுகம் தந்து, பூரண விடுதலை தந்து, பூரண ஆரோக்கியம் தந்து ஆசீர்வதிங்க. கல்வாரி அன்பினால் நிரப்புங்கப்பா. உங்களுடைய தலைமுறை கரத்தினால் தொட்டு ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய வல்லமையினால் நிரப்புங்க. நிரப்பப்பட்ட பாத்திரமா மாறணும். எந்த குடும்பம் ரட்சிக்கப்படாமல் பாவ அடிமையில வாழ்றாங்களோ அந்த குடும்பத்தை கத்தர் விடுதலை செய்யுங்க, கத்தர் மீட்டெடு, கத்தர் ரட்சிங்கப்பா. உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. இந்த நாளில் தேவன் அருளிய அப்பா மினிஸ்ட்ரி சேனல் மூலியமா யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லாருடைய பேரும் அப்பா ஆட்டுக்குட்டிய ஜீவபுஸ்ல எழுதப்படணும்ப்பா. என்னுடைய பாவத்தை மன்னிங்க. தீமையான காரியம், பொல்லாத காரியம், அருவருப்பான காரியம் எதுவாக இருந்தாலும் மன்னித்து ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா, குறைகள் குற்றங்கள் எதுவாக இருந்தாலும் மன்னிச்சிருங்க. இன்னைக்குள்ள தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க. கடன்ல கஷ்டப்படுறாங்கப்பா, உங்க பிள்ளையோட பாவத்தை மன்னித்து ஆசீர்வதிங்கப்பா. மன்னித்து ஆசீர்வதிங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதிகன மகிமெல்லாம் உம்முருகே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை, உங்கள் குடும்பத்தை சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் கொண்டார். நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்துள்ளுங்கள். தினம் ஒரு நிமிடமாக ஜெபிங்கள். ஜெபிக்க விரும்பினால் இந்த நம்பர்ல கூப்பிடலாம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். இரவு நேரத்தில் ஜெபிக்கிறோம், அதையும் தொடர்ந்து கேளுங்கள். God bless you. Thanks for watching.
Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.